அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்பொழுது திமுக போட்டியிடும் 21 தொகுதிகள் எவை எவை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, வணக்கம். தற்போது திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எவை எவை என்ற அந்த பட்டியலானது தற்போது நம் திரையில பார்த்து வேட்பாளர்களை களம் காணக்கூடிய அந்த தொகுதிகளை பார்க்கின்றோம். சென்னை பொறுத்தவரையில 3 தொகுதிகள் இருக்கிறது. வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை 3 தொகுதியிலுமே திமுக தான் போட்டியிடுகின்றது. ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், அரக்கோணம் இந்த தொகுதிகளிலும் திமுகவினுடைய வேட்பாளர்கள் களம் காண இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 21 நாடாளுமன்ற தொகுதிகளிலே திமுக தங்களுடைய சொந்த வேட்பாளர், கூட்டணி கட்சியை தவிர்த்து தங்களுடைய சொந்த கட்சி வேட்பாளர்களை களத்தில் நிறுத்துகின்றது. அதே போல வேலூர், திருவண்ணாமலை, சேலம், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு ஆகிய 6 தொகுதிகளிலும் கூட திமுக நேரடியாக களம் காண்கிறது. மற்ற தொகுதிகள் ஏற்கனவே அந்த கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் பட்டியல் வெளியாகி கொண்டிருக்கின்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகள் எல்லாம் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் திமுக போட்டியிடக்கூடிய 21 தொகுதிகளில் நீலகிரி, பொள்ளாச்சி, கோவை, பெரம்பலூர் ஆகிய தொகுதிகளும் இடம்பெற்றுள்ளது. ஏற்கனவே இந்த தொகுதிகளில் தொடர்ந்து, அதாவது கோவையை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் திமுக தான் போட்டியிட்டு இருந்தது. இந்த முறை மீண்டும் திமுக போட்டியிடுகிறது. அதே போல கடந்த முறை போட்டியிட்ட தூத்துக்குடி, தஞ்சாவூர், தென்காசி ஆகிய தொகுதிகளிலும் திமுகவே மீண்டும் தங்களுடைய வேட்பாளர்களை களமிறக்க இருக்கிறார்கள். வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், அரக்கோணம் ஆகிய தொகுதிகளில் திமுக நேரடியாக களம் காண்கிறது என்ற அறிவிப்பு தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் போக மீதம் இருக்கக்கூடிய 21 தொகுதிகளில் திமுக தங்களுடைய வேட்பாளர்களை களமிறக்க இருக்கிறார்கள். அவர்கள் யார் யார், அந்த வேட்பாளர்கள் யார் என்ற அந்த பட்டியல் விரைவிலே திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த முறை அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளிலிருந்து 3 தொகுதிகள் காங்கிரசிடமிருந்து திரும்ப பெறப்பட்டுள்ளது. அதாவது ஆரணி தொகுதி, தேனி தொகுதி, திருச்சி ஆகிய 3 தொகுதிகள் இந்த முறை அங்கிருந்து காங்கிரஸ் கட்சியிடமிருந்து திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக 3 புதிய தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடலூர், மயிலாடுதுறை, திருநெல்வேலி இந்த 3 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு புதிதாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதில் திருச்சி தொகுதியை பற்றி நாம் இன்னும் பார்க்கவே இல்லை. இந்த திருச்சி தொகுதியை பொறுத்தவரையிலே மதிமுகவிற்கு ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக இந்த கையொப்பம் உறுதியாக இருக்கின்றது. இதற்காக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அண்ணா அறிவாலயம் வந்திருக்கின்றார். ஏற்கனவே அறிவாலயத்தில் காத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளை அவர் சந்தித்து இன்னும் சற்று நேரத்தில் கூட்டணி ஒப்பந்தத்தை உறுதி செய்ய இருக்கின்றார். அதாவது இருவருக்குமான அந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது ஏற்கனவே கையொப்பமாகிவிட்டாலும் மதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதி எது என்பது உறுதியாகாமல் இருந்து வந்தது. விருதுநகரா அல்லது திருச்சியா என்ற ஒரு சிறு குழப்பம் இருந்து வந்த நிலையிலே மதிமுகவிற்கு உறுதியாக திருச்சி தான் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல். இன்னும் அதிகபட்சம் 5-10 நிமிடங்களிலே இது அதிகாரப்பூர்வ தகவலாகவும் வெளிவர இருக்கின்றது. தற்போது விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாணிக் தாகூர் அங்கு போட்டியிட்டு இருந்தார். எனவே மதிமுக விருப்பப்பட்ட அந்த 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியான திருச்சி தொகுதி மதிமுகவிற்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் வைகோ அவர்களுடைய மகன் திரு துரை வைகோ அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையிலே திமுக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய 10 தொகுதிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, கடலூர், நெல்லை ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி களம் காண்கிறது. கடந்த முறை நெல்லை தொகுதியிலே காங்கிரஸ் போட்டியிடவில்லை என்று சொன்னாலும் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரையில் அங்கே நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் நெல்லை காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காங்கிரசுக்கு மீண்டும் திருவள்ளூர், கன்னியாகுமரி, விருதுநகர், கரூர், சிவகங்கை, புதுச்சேரி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 தொகுதிகளுமே ஏற்கனவே காங்கிரஸ் வசம் இருந்த தொகுதிகள் தான். மேலும் சில தொகுதிகள், அதாவது கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நெல்லை, கடலூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 3 தொகுதிகள் புதிய தொகுதிகள். அதாவது
மயிலாடுதுறை, நெல்லை, கடலூர் இந்த 3 தொகுதிகளிலே கடந்த முறை திமுக போட்டியிட்டது. இந்த முறை இந்த 3 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்கி இருக்கின்றது. எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் இந்த 3 தொகுதிகளிலே போட்டியிடுவார்கள். அவர்களுடைய உத்தேச வேட்பாளர்கள் யார் என்பதையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து இன்னும் நாளைய தினம் வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. காங்கிரஸ் கட்சி தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்த்து 10 இடங்களில் போட்டியிடுகிறது. திருவள்ளூர், கன்னியாகுமரி, புதுச்சேரி, விருதுநகர், சிவகங்கை, கரூர் ஆகிய தொகுதிகளோடு சேர்த்து கிருஷ்ணகிரி, கடலூர், மயிலாடுதுறை, நெல்லை ஆகிய தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.